வான் வாசகர் வட்ட அன்பர்கள் அனைவருக்கும் ஞானாசிரியருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் சிற்றம்பலம். நான் சென்னையிலிருந்து இந்த நூலை வாசிக்க தொடங்குகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட இந்த நூலின் பெயர் ஞானம் தேடுபவர்க்கு, ஞானப்பேழை 7. இது ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர் ஐயா அவர்கள் அவருடைய சொற்பொழிவுகளின் தொகுப்பாக அமைந்துள்ளது. பல சமயங்களில் ஞானம் அல்லது அறிவுரை தேடுபவர்கள் எந்தவித குறிப்பான நோக்கமும் இன்றி ஏதாவது ஒரு ஞானப்பேழையை திறந்து பார்த்தால் அந்த கணத்தில் அவர்களுக்கு எது தேவையோ அது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. காலத்தாலும் இடத்தாலும் ஏற்படும் பிரிவினையை மக்களின் மனங்களில் இல்லாமல் செய்கிறது. தன்னை வழிநடத்த வேண்டும் என்பவர்களும் வாழ்க்கையின் உண்மைகளை தேடுபவர்களும் இந்த ஞானத்தை எக்காலத்திற்கும் ஏற்ற உரைகளாக உணர்கின்றனர். இந்த வகையில் அவர் தொகுத்த தொகுப்புகளில் ஆண்டு, எந்த ஊர், எந்த இடத்தை என்பதை சொல்லாமல் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மட்டும் சிறு சிறு தலைப்புகளோடு இங்கு சொல்ல விழைகிறேன். தவறுகள் எப்பொழுதுமே நிகழ்கின்றன. பெரும்பாலும் தவறுகளால் நீங்கள் எரிச்சலடைந்து அவற்றை திருத்தவும் விரும்புகிறீர்கள். ஆனால் உங்களால் எத்தனை தவறுகளை திருத்த முடியும்? மற்றவர்களின் தவறுகளை நீங்கள் திருத்துவதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவது, மற்றவரின் தவறு உங்களை தொல்லைப்படுத்துகிறது. அந்த தவறு உங்களை தொல்லைப்படுத்துகிறது என்பதால், தவறு திருத்தப்பட்டால் அவரால் வளர முடியும் என்பதால் அவருக்காகவே நீங்கள் தவறை திருத்துகிறீர்கள். முதலாவது வகையில் தவறுகள் உங்களை பாதிக்கும் போது அவற்றை திருத்துவது பயன் தராது. தவறுகளை திருத்த உங்களுக்கு அதிகாரமும் அன்பும் தேவை. அதிகாரமும் அன்பும் ஒன்றுக்கொன்று முரணானவை போல தோன்றுகின்றன. ஆனால் உண்மையில் இவை அப்படிப்பட்டவை அல்ல. அன்பு இல்லா அதிகாரம் அடக்கி திணற வைக்கும். அது பயனளிக்காது. அதிகாரம் இல்லாத அன்பு வலிமையற்றது. அதிகாரம், அன்பு இரண்டுமே உங்களுக்கு தேவை. ஆனால் இவை சரியான அளவில் சேர்ந்திருக்க வேண்டும். அப்போதுதான் பிறர் தவறுகளை திருத்துவதில் நீங்கள் வெற்றி பெற முடியும். நீங்கள் வைராக்கியத்துடனும் தன்னில் நிலைத்தும் இருந்தால்தான் இது நிகழும். தவறுகளுக்காக நீங்கள் சற்று இடம் கொடுத்தால் அதிகாரத்துடனும் அன்புடனும் நீங்கள் இருக்க முடியும். தெய்வம் அப்படித்தான் உள்ளது. அங்கே இரண்டும் சமநிலையில் உள்ளன. கிருஷ்ணரும் இயேசுவும் இவை இரண்டையும் பெற்றிருந்தனர். அன்பில் திளைப்பவர்கள் தாம் நேசிப்பவர்கள் மீது அதிகாரத்தையும் செலுத்துவார்கள். அதிகாரமும் அன்பும் எல்லா உறவுகளிலும் உள்ளன. அன்பை செலுத்துவது கணவன், அதிகாரத்தை பெற்றிருப்பது மனைவி. அது தவறா? இல்லை. ஓய்வில் ஒரு உயர்ந்த இன்பம். ஓய்வில் இன்பம் உள்ளது. செயலாற்றுவதிலும் இன்பம் உள்ளது. செயலாற்றுவதில் உள்ள இன்பம் மிகச் சிறிது நேரமே இருக்கும். சோர்வை உண்டாக்கும். ஓய்வில் உள்ள இன்பம் மகத்தானது, சக்தி அளிப்பது. எனவே பூரண ஓய்வில், சமாதி நிலையில் சும்மாயிருக்கும் சுகம் என்று வள்ளலார் சொல்லுவதைப் போல பூரண ஓய்வில் இன்பத்தை சுவைத்தவருக்கு செயலாற்றுவதில் கிடைக்கும் இன்பம் பொருட்டே இல்லை. உங்களுக்கு ஆழ்ந்த ஓய்வு கிடைக்கக்கூடும் என்பதால் நீங்கள் எல்லா செயல்களையும் செய்கிறீர்கள். செயல் என்பது அமைப்பின் ஒரு அங்கம். எனினும் உண்மையான இன்பம் சமாதி நிலையில்தான் உள்ளது. ஆழ்ந்த ஓய்வு வேண்டுமென்றால் ஒருவர் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும். இவை இரண்டிற்கும் இடையே சரியான சமநிலை இருப்பது மிக முக்கியம். கவலையும் உணர்ச்சிகளும். கவலைப்படுவது மனம், இதயம் உணர்கிறது. இவை இரண்டும் ஒரே சமயத்தில் வேலை செய்ய முடியாது. உங்களுடைய உணர்ச்சிகள் மேம்படும் போது கவலை கரைந்து விடுகின்றது. அதிகமாக கவலைப்படும் போது உணர்வுகள் மறத்து போய் நீங்கள் புத்தியில் சிக்கிக்கொள்கிறீர்கள். கவலைப்படுவது உங்கள் மனதையும் உணர்வையும் செயலற்று மந்தமாக்கி விடுகிறது. அது உங்கள் சக்தியை கவர்ந்து கொள்கிறது. நீங்கள் தெளிவாக சிந்திப்பதை தடுக்கிறது. கவலைகள் மனதை பாறாங்கற்களைப் போல் அழுத்துகின்றன. அவை உங்களை தங்கள் வலையில் சிக்க வைத்து வெளியே வர விடுவதில்லை. கவலைகள் நிச்சயமற்றவை, ஏனெனில் அவை எதிர்காலத்தை பற்றியவை. நீங்கள் உணரும் போது கவலைப்படுவதில்லை. உணர்வுகள் மலர்களைப் போன்றவை. அரும்பி மலர்ந்து உதிர்ந்து விடுகின்றன. உணர்வுகள் மேலெழுந்து அடங்கி பிறகு மறைந்து விடுகின்றன.
உங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டினால் நீங்கள் நிம்மதியாகிவிட்டது போல் உணர்கிறீர்கள். நீங்கள் கோபமாய் உள்ள போது கோபத்தை காட்டுகிறீர்கள், அடுத்த நொடியே நிம்மதியாக உணர்கிறீர்கள். அல்லது நிலை குலைந்த போது அழுகிறீர்கள், அதிலிருந்து விடுபடுகிறீர்கள். உணர்ச்சிகள் சிறிது காலமே நீடித்திருக்கும், பின்னர் அவை மறைந்துவிடும். ஆனால் கவலை நீண்ட காலத்துக்கு உங்களை அரித்து கொண்டிருக்கும், இறுதியில் உங்களை விழுங்கிவிடும். குருவின் இரு தோற்றங்கள். குருவை பெற்றிருப்பது பெருமைக்குரிய விஷயமாக கீழே நாடுகளில் கருதப்படுகிறது. குரு என்பவர் பாதுகாப்பு மற்றும் அன்பின் சின்னம், உத்தமமான நிதியின் அடையாளம். குருவோடு இருப்பது பரமாத்மாவோடு இருப்பது போன்றது. குரு இல்லாமல் இருப்பது அனாதை, ஏழை அல்லது துர்பாக்கியத்தின் அடையாளம் என்றெல்லாம் தாழ்வாக எண்ணப்பட்டது. பெற்றோர் இல்லாதவர்கள் அனாதைகள் அல்ல, குரு இல்லாதவர்களே அனாதைகள் என கருதப்பட்டனர். ஆனால் குருவை பெற்றிருப்பது வெட்கப்பட வேண்டியதாக, பலவீனத்தின் அடையாளமாக மேலை நாடுகளில் கருதப்படுகிறது. ஏனெனில் அங்கே குருமார்கள் என்றால் மக்களை அடிமைப்படுத்துபவர்கள் என்று பிரசித்தம். கீழே நாடுகளில் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு குருவை பெற்றிருப்பதில் மக்கள் பெருமை கண்டார்கள். உதாரணமாக மதகுரு, தர்மகுரு, குடும்பகுரு, குலகுரு, ராஜாங்கத்திற்கு ராஜகுரு, கல்வி வித்தைகளில் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு குரு, வித்யாகுரு, ஆன்மீக குரு, சத்குரு. கீழே நாடுகளில் குரு தன் சீடர்களை ஆற்றல் மிக்கவர்களாக உணர வைக்கிறார். ஆனால் மேலை நாடுகளில் குரு மக்களை பலவீனர்களாக்கி விடுவதாக எண்ணப்படுகிறது. கீழே நாடுகளில் எல்லோரும் நம்மை சேர்ந்தவர்கள் என்ற ஆழ்ந்த உணர்வு உள்ளது. அது ஒரு குறுகிய எல்லைக்குள் இருக்கும் தங்கள் தனி அடையாளத்தை அனந்தத்தில் கரைத்துவிட, ஒன்றாக்கிவிட உதவுகிறது. ஆனால் குரு என்பவர் செயல்பட சக்தி அளிப்பவர் என்றும் போட்டியை கிளறிவிடுபவர் என்றும் மேலை நாடுகளில் கருதப்படுகின்றார். அதிகாரத்திற்காக தீவிர ஆசை. ஏன் மக்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்படுகிறார்கள்? தம்மீது கவனமும் அங்கீகாரமும் வேண்டும் என்று விரும்புவதால் மக்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்படுகிறார்கள். பணத்தைப் போல அதிகாரமும் ஒரு வழிவகைதான். பேரார்வம் என்பது ஒரு முடிவிற்காகவே உள்ளது. அதிகாரத்தையோ பணத்தையோ ஒரு வழியாக கருதாமல் அவற்றையே ஒரு முடிவாக கருதுபவர்கள் வாழ்வதில்லை. அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். நீங்கள்தான் சக்தி என்பதை, நீங்கள் ஞானம் பெற்றவர் என்பதை தெளிவாக உணராவிட்டால் நீங்கள் அதிகாரத்திற்காக இயங்குவீர்கள். உங்களிடம் செயல்திறம், அன்பு அல்லது பேரார்வம் இல்லை என்றால், நீங்கள் கள்ளங்கபடமற்றவராக, குழந்தையைப் போல எளியவராக இல்லை என்றால், மக்களின் கவனத்திற்காகவும் மற்றவர்களின் கவனத்திற்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் நீங்கள் இயங்குவீர்கள். சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த அன்பும் பேரார்வமும் உங்களிடம் இல்லை என்றால் உங்களுக்கு அதிகார ஆசை இருக்கும். கள்ளம் கபடமற்றவராக, குழந்தையைப் போல எளியவராக நீங்கள் இல்லை என்றால், இந்த உலகம் முழுவதும் நம்மை சேர்ந்தது என்னும் உணர்வு இல்லை என்றால் உங்களுக்கு அதிகார ஆசை இருக்கும். யார் இந்த பண்புகளையெல்லாம் பெற்றிருக்கவில்லையோ அவர்கள் அரசியல்வாதிகளைப் போல அதிகாரத்திற்காக இயங்குவார்கள். நீங்களும் உங்களது உடைமையும் பொருட்களை சொந்தமாக்கிக் கொள்ளும் போக்கு மனிதனுக்கு உண்டு. ஏதேனும் ஒரு சிறிய பொருள் அவனுக்கு சொந்தமாக இருக்கும்போது அவன் மனம் சிறியதாகவே இருக்கிறது. அவன் வாழ்க்கையில் திணறுகின்றான். அவனது முழு சித்தமும் உணர்வு நிலையும் அவனது வீடு, கார், வாழ்க்கை துணை, குழந்தைகள் போன்றவற்றில் மூழ்கி விடுகிறது. ஒரு துறவி தன் வீட்டை விட்டு வெகு தூரம் போய்விடுகிறார். அங்கேயும் கூட தனது ஆசனம், தனது ஜபமாலை, தனது புத்தகங்கள், தனது கொள்கைகள் மற்றும் தனது ஞானம் ஆகியவற்றை சொந்தம் கொண்டாடத் தொடங்குகின்றார். பொருட்கள் மற்றும் மக்கள் என்பதிலிருந்து நோக்கங்கள் மற்றும் சாதனை மீது உடைமை உரிமை சற்று மாறியிருக்கிறது. ஆனால் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காற்று, அம்பரம் மற்றும் தெய்வத்தின் பூரணத்துவம் யாவும் தனக்கு சொந்தம் என்று ஒரு ஞானிக்கு தெரியும். ஏதேனும் ஒரு பெரிய பொருள் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும்போது உங்கள் சித்தம் கூட விரிவடைகின்றது. ஏதேனும் ஒரு சிறிய பொருள் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும்போது கோபம், பேராசை போன்ற சிறிய தீய உணர்ச்சிகள் தோன்றத் தொடங்குகின்றன. ஏன் மக்கள் தம்மை சூரியனோடு தொடர்பு உடையவர்களாக கருதுவதில்லை என்று நான் ஆச்சரியப்பட்டிருக்கின்றேன். உயிரின் இருப்பே சூரியனை சார்ந்துள்ளது. மக்களிடம் ஒரு கால் விழிப்பு உணர்வு இல்லாமைதான் பேரளவினதாகிய பிரபஞ்சத்தோடு ஒருவருக்குள்ள தொடர்பை புரிந்து கொள்ளவும், உடைமையாக்கிக் கொள்ளவும்,
அவர்கள் மறுப்பதற்கு காரணம் போலும். பண்டைய இந்தியாவின் ரிஷிகள், அமெரிக்க பழங்குடியினர் மற்றும் இவ்வுலகின் எல்லா இடங்களிலும் உள்ள பூர்வீக குடிமக்கள் சூரியன், சந்திரன் மற்றும் திசைகளுடன் தொடர்புடையவர்களாக உங்களை உணர முடியும் என்று வலியுறுத்தியுள்ளனர். ஏதேனும் ஒரு மேன்மையானதொன்று உங்களுக்கு சொந்தமாக இருக்கும்போது உங்களது சித்தமும் மகத்துவமாக ஆகின்றது. போர் காரணத்தின் தீய விளைவு. ஒவ்வொரு போருக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் போரை நியாயப்படுத்தி காட்டும். போரில் ஈடுபடுபவர்கள் அதற்கான காரணத்தை காட்டுகிறார்கள். ஆனால் காரணம் ஒரு வரம்புக்கு உட்பட்டே இருக்கிறது. காரணம் மாறும்போது நியாயம் என காட்டப்பட்ட விளக்கத்திற்கு அர்த்தமில்லாமல் போகிறது. போருக்கான காரணங்கள் அனைத்தையும் நியாயமானவைகளாகவே சில குறுகிய மனங்களுக்கு சிறிது காலத்திற்கு தென்படும். எனவே இந்த பூமியில் போர் தவிர்க்க முடியாததாகிறது. போர் என்பது மனித குலத்தில் மட்டுமே உள்ளது. படைப்பில் உள்ள வேறு எவ்வகை இனங்களும் போரில் அல்லது மொத்த பேரழிவில் ஈடுபடுவதில்லை. ஏனெனில் அவைகளுக்கு அதற்கான காரணம் எதுவும் இல்லை. விலங்குகள் இரையை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிடுகின்றன. ஆனால் மிக பழங்காலத்திலிருந்தே மனிதகுலம் ஒன்றுதான் போரில் ஈடுபட்டுள்ளது. ஏனெனில் மனிதன் காரண காரிய ஆதாரத்தில் வாழ்கிறான். தன் செயல் ஒவ்வொன்றிற்கும் மனிதன் காரணம் கொடுக்கின்றான், அதை நியாயப்படுத்துகின்றான். காரணங்கள் மாறும்போது அவனது நியாய விளக்கங்கள் அர்த்தமற்றதாகி விடுகின்றன. மனிதன் காரண காரியங்களிலிருந்து மேம்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவனால் தெய்வீகத்தை உணர முடியும். அப்போது அவன் போரில் ஈடுபட மாட்டான். எப்பொழுது மக்கள் நல்லது எது கெட்டது எது என உணரும் அறிவு திறன் உடையவர்கள் ஆகிறார்களோ அப்பொழுது மக்கள் விருப்பதை விட்டு உயர்கிறார்கள். எப்பொழுது மக்கள் தம் மெய்யுணர்வு நிலையில் மேன்மை அடைகிறார்களோ அப்பொழுதுதான் போரை நிறுத்த முடியும். தீவிரவாதம். அழிவை மட்டும் உண்டாக்கி தன் மீதும் பிறர் மீதும் துன்பத்தை சுமத்துகின்ற செயல் தீவிரவாதம் எனப்படும். இலக்கை அடையும் முயற்சியில் இத்தகைய செயலால் மனிதநேய பண்புகள் இழந்து விடுகின்றன. தீவிரவாதத்தை தூண்டுகின்ற காரணங்களில் சில: இலக்கை அடைவதில் ஏமாற்றம், நம்பிக்கை இழப்பு, குழப்பமான உணர்ச்சிகள், குறுகிய நோக்கு, திடீர் உணர்ச்சி வேகத்தால் தூண்டப்பட்ட செயல்கள், சொர்க்கமும் புண்ணியமும் பற்றி மெய்ப்பிக்க இயலா கோட்பாட்டின் மீதுள்ள நம்பிக்கை, சிலருக்கு கருணையும் பிறருக்கு சினத்தையும் இறைவன் காட்டுகின்றார் என்று சிறுவிள்ளைத்தனமான கருத்து. இதனால் எல்லாவற்றையும் அறியும் எல்லாம் வல்ல தெய்வத்தை குறைத்து வழிபடுதல். தீவிரவாதம் ஒவ்வொருவரிடமும் பய உணர்ச்சியை தூண்டுகிறது. தெளிவான பலன்கள் எதுவுமின்றி வறுமை, துயரம், உயிரிழப்பு ஆகியவற்றை அதிகரிக்கின்றது. உயிரை ஆதரிக்கும் தீர்வுகளுக்கு பதிலாக அழிவையே விடையாக தீவிரவாதி தேர்ந்தெடுக்கின்றான். தீவிரவாதியின் சில குணங்களை நீங்கள் பாராட்டலாம்: அச்சமின்மை, இலக்கை அடைய ஈடுபாட்டுடன் உறுதி, தியாகம். எப்போதும் செய்யக்கூடாத சில காரியங்களை நீங்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவை ஒரு சில கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் உயிரினும் மேலாக ஓம்புதல், வாழ்க்கையை பற்றிய குறுகிய நோக்கத்தை கொண்டிருத்தல் மற்றும் வாழ்க்கையின் பல்வகை தன்மையை மதிக்காதிருத்தல். தீவிரவாதம் என்பது உடல் மீதான வன்முறையை விட பண்பாட்டு வன்முறை அல்லது பொருளாதார வன்முறைகளாகவும் இருக்கக்கூடுமா? ஆம். பொருளாதார வன்முறைக்கு தீர்வு உலகளாவிய நிலையில் எண்ணுங்கள், உள்நாட்டு பொருட்களையே வாங்குங்கள். பண்பாட்டு வன்முறைக்கு தீர்வு உங்கள் நோக்கை பரந்ததாக கொள்ளுங்கள், உங்கள் பண்பாட்டில் ஆழமாக வேரூன்றி இருங்கள். எப்படி தீவிரவாதத்தின் தீங்கான பின்விளைவை சமாளிப்பது? திட நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை. பேரிடர் நிகழும்போது கோபம் தவிர்க்க முடியாது. ஒழுங்கற்ற எதிர் செயல் ஆற்றாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். விவேகம் தேவை. உணர்ச்சி வேகத்தின் திடீர் வெளிப்பாடு கூடாது. ஒரு தவறு இன்னொரு தவறினை திருத்த முடியாது. பல வகை பண்பாடுகள், பல்வேறு மதங்கள் பற்றிய கல்வி பெற முயற்சி செய்ய வேண்டும். ஆன்மீக மேம்பாடு உலகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் சென்று அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒரு சிறு பகுதி மக்களை அறியாமையில் விட்டாலும் கூட உலகம் பத்திரமாக இருக்காது. எதிர்காலத்தை பற்றிய கவலையை எப்படி சமாளிப்பது? எதிர்காலத்தை பற்றிய கவலையை எப்படி சமாளிப்பது என்று இன்று பலர் கவலையுடன் இருக்கிறார்கள். பாடுங்கள்,
நடனமாடுங்கள், கொண்டாடுங்கள். கொண்டாட வேண்டும் என்ற எண்ணமே உங்களை கவலையிலிருந்து மிக இணக்கமான நிலைக்கு இழுத்துச் சென்றுவிடும். தனக்காக என்பதற்கு பதிலாக பிறருக்காக உங்களால் என்ன செய்ய முடியும் என்று எண்ணி பாருங்கள். சேவை செய்து மனோசக்தி பெறுங்கள். யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் செய்யுங்கள். உலகின் நிலையற்ற தன்மையை அறிந்து கொள்ளுங்கள். திட நம்பிக்கையுடன் தெய்வத்திடம் சரணடையுங்கள். உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற ஒப்புயர்வற்ற சக்தி இருப்பதையும், அந்த சக்தி உங்களுடைய செயல்களுக்கு ஆதாரமாக இருப்பதையும், அது உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் ஒருவரை ஒருவர் சேர்ந்தவர்கள் என்னும் உணர்விலிருந்து பாதுகாப்பு உணர்வு பிறக்கின்றது. துணிவுடன் இருங்கள். உங்களுக்குள் அடங்கி கிடக்கும் அந்த சிங்கத்தை, அஞ்சா நெஞ்சத்தை எழச் செய்யுங்கள். தியாக மனப்பான்மை பெற்றிருங்கள். ஒரு பெரிய இலக்கினை அடைய நீங்கள் உறுதியுடன் பொறுப்பு கொண்டுள்ளீர்கள் என்பதை உங்களுக்கு நீங்களே நினைவூட்டிக் கொள்ளுங்கள். போர் வன்முறையா அல்லது அஹிம்சையா? வன்முறையும் அஹிம்சையும் செய்யப்படும் செயலை சார்ந்தவை அல்ல, மாறாக அச்செயலுக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை சார்ந்தவை. வன்முறையின் அடிப்படையாக இருப்பவை கோபம், அடங்காத ஆசை, விரோதம், பொறாமை, பேராசை, ஏமாற்றம் அல்லது வலுச்சண்டை ஆகியவைகள். ஒருவரின் வயிற்றை அறுவை மருத்துவர் அறுத்து சிகிச்சை செய்கிறார். அதையே ஒரு குற்றவாளியும் செய்கின்றான். செயல் ஒன்றுதான். உயிரை காப்பாற்றுவது மருத்துவரின் நோக்கம், உயிரை அழிப்பது குற்றவாளியின் நோக்கம். வன்முறையும் அஹிம்சையும் ஒருவரது மனப்பான்மையால் நிர்ணயிக்கப்படுகின்றன, அவர் செய்யும் செயலால் அல்ல. கோபம், பகைமை, பொறாமை அல்லது பேராசை இல்லாத போதும் வேறு எந்த வழியிலும் கல்வி புகட்ட முடியாத ஒருவருக்கு அது கல்வி புகட்டுவதாக இருக்கும் போதும் போர் கூட அஹிம்சையாக முடியும். சுயமதிப்பை பறிக்கும் போதும், அடிமைத்தனத்தை சுமத்தும் போதும் தானமும் கூட வன்முறை செயலாகக்கூடும். சரியானதொரு நிலையை நிலைநிறுத்த உதவினால் போரும் ஒரு பரிவான செயலாக இருக்க முடியும். விசித்திரம் இது, ஆனால் உண்மை. உங்களுடைய நோக்கங்களை கைவிடுங்கள். முக்கியமோ முக்கியமில்லையோ ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற தீவிர மனப்போக்கு தியானத்திற்கு தடையாகி விடுகிறது. செய்தல் என்பது முதலில் ஒரு நோக்கத்தோடு தான் தொடங்குகின்றது, பின்னரே அது செயலாகிறது. நோக்கம் என்பது ஆன்மாவில் இருந்து எழுகிறது. எனினும் அது செயலாகும் போது உங்களை நிலைகொள்ள வைப்பதில்லை. தியானம் நிகழ வேண்டுமாயின் எல்லா நோக்கங்களும் அவை நல்லவையோ கெட்டவையோ, அற்பமோ முக்கியமோ, எப்படி இருப்பினும் அவை அனைத்தும் கைவிடப்பட வேண்டியவைதான். நீங்கள் தியானத்தில் அமரும்போது இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படி இருந்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட வேண்டும். உங்கள் செயல்களை தொடங்குவதும் நிறுத்துவதும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று உங்களை பழக்கப்படுத்திக் கொள்வதற்காக தியானம் திரும்ப திரும்ப செய்யப்பட வேண்டும். இதை முழு உணர்வோடு செய்யும் திறமை பெற்றிருத்தல் மிக அரியதொரு திறன். நேருக்கு நேர் புகழ்தல், முகஸ்துதி என்று சொல்கிறோம் இல்லையா? நேருக்கு நேர் புகழ்தல் என்பது புகழப்படுபவரை விட புகழ்பவரின் பெருந்தன்மையை காட்டுகிறது. நேருக்கு நேர் புகழ்தல் ஆனது நான் என்னும் ஆணவம் தணிந்து வருவதை குறிக்கிறது. நேருக்கு நேர் புகழ்தல் அகம்பாவத்திற்கு சிறந்த முறிவு. நேருக்கு நேர் புகழ்தல் 3 வகையில் செயல்படுகிறது. அது வேறொருவரை பற்றி இருந்தால் அகம்பாவக்காரர்களுக்கு அது பிடிப்பதில்லை. அது உங்களை பற்றி இருந்தால் உங்கள் அகம்பாவத்தை அது உயர்த்துகிறது. நீங்கள் இன்னொருவரை புகழும்போது அது உங்கள் அகம்பாவத்தை கரைத்து உங்களை பெருந்தன்மை உடையவராக ஆக்குகிறது. எல்லோரும் சேர்ந்து குருஜியை புகழும்போது எல்லோரும் அன்பும் மரியாதையும் கொள்ளுகின்றார்கள். புகழப்பட வேண்டும் என்னும் விருப்பம் முதிர்வின்மையின் அடையாளம். புகழ்தலின் மீதுள்ள வெறுப்பு குறுகிய மனத்தை குறிக்கிறது. புகழ்தல் இல்லாத வாழ்வு வெறுமையாகவும் சலிப்பாகவும் இருக்கிறது. ஆரோக்கியமான மனம் மற்றவர்களை உயர்த்துவதற்காக எப்பொழுதும் புகழ விரும்புகிறது. ஆரோக்கியமற்ற மனம் எல்லாவற்றையும் தாழ்த்தவே விரும்புகிறது. புகழ்தல் என்பது நம்பிக்கை, உற்சாகம் மற்றும் கலாச்சார வளமை ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகிறது. பணிவோடு சேர்ந்த நம்பிக்கை. நம்பிக்கையும் பணிவும் சேர்ந்திருப்பது பண்புகளின் சேர்க்கைகளில் மிக அபூர்வமானதொன்று. பெரும்பாலும் நம்பிக்கையோடு இருப்பவர்கள் பணிவுடன் இருப்பதில்லை, பணிவோடு இருப்பவர்கள் நம்பிக்கையுடன் இருப்பதில்லை. பணிவுடன் கூடிய நம்பிக்கை எல்லோராலும் பெரிதும் பாராட்டப்படுகின்றது. முதலாவதாக, முடிவற்ற காலம், எல்லையற்ற அண்டவெளியோடு உங்கள் வாழ்நாளை எண்ணி பாருங்கள்.
அப்போது உங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இரண்டாவதாக, தாம் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்பதையும் தெய்வத்தின் அன்பிற்கு உரியவர்கள் என்பதையும் பணிவுடன் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. நீங்கள் குறிப்பிடத்தக்கவர் அல்ல என்பதை தெளிவாக உணரும் போது அந்த உணர்வும் நம்பிக்கையை தருகிறது. மூன்றாவது, உங்களுக்கு குரு இருந்தால் அவர் உங்களுக்கு நம்பிக்கையூட்டி உங்களிடம் பணிவை வளர்க்கின்றார். உங்களுக்கு ஒரு குரு இருந்தால் நீங்கள் இருமாப்புடன் இருக்க முடியாது. பணிவில் பலவீனமும் நம்பிக்கையில் இருமாப்பும் அகற்றப்பட்டுவிடும். இப்பொழுது உங்களிடம் எஞ்சியிருப்பது நம்பிக்கையும் பணிவும் மட்டுமே. மரியாதையும் ஆணவமும். மரியாதை இருவகைப்படும். உங்களுடைய அந்தஸ்து, புகழ் அல்லது செல்வ செழிப்பால் உங்களுக்கு கிடைக்கும் மரியாதை முதல் வகை. இவ்வகை மரியாதை நிலையற்றது. செல்வம் அல்லது அந்தஸ்தை நீங்கள் இழந்துவிட்டால் இந்த மரியாதையையும் இழந்து விடுவீர்கள். உங்கள் புன்சிரிப்பாலும் நேர்மை, அன்பு, பொறுப்பில் உறுதி மற்றும் பொறுமை ஆகிய உங்கள் நற்பண்புகளாலும் நீங்கள் பெறுகின்ற மரியாதை இரண்டாம் வகை. இதை யாராலும் நீக்க முடியாது. பெரும்பாலும் ஆணவம் என்பது சுயமதிப்போடு அடிக்கடி குழப்பிக் கொள்ளப்படுகின்றது. ஆணவத்திற்கு தன்னோடு ஒப்பிட்டு பார்க்க இன்னொருவர் தேவை. ஆனால் ஒருவர் தன் மீது வைத்துள்ள பெரும் நம்பிக்கைதான் சுயமதிப்பு. கணிதம் அல்லது புவியியலில் தனக்கு மிகுந்த திறமை இருப்பதாக ஒருவர் கூறிக்கொண்டால் அது சுயமதிப்பு. ஆனால் உன்னைவிட எனக்கு அதிகமாக தெரியும் என்று அவர் கூறினால் அது ஆணவம். மாயை. மாயை என்றால் என்ன? எதை அளக்க முடியுமோ அது மாயை. இந்த முழு உலகை அளக்க முடியும், ஆகவே அது மாயை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விசும்பு, ஆகாயம் என்னும் ஐம்பூதங்களையும் அளக்க முடியும். அளவு என்பது எப்போதும் மற்றொன்றை சார்ந்தே இருக்கும். அது தனிநிலை இயல்பு உடையதல்ல. உதாரணமாக, பூமியில் ஒரு பொருள் 6 கிலோ எடை என்றால் அது நிலவில் 1 கிலோ தான் இருக்கும். இன்று நீங்கள் பார்க்கும் நட்சத்திர ஒளி உண்மையில் இன்றைய ஒளி அல்ல. நட்சத்திர ஒளி உங்களை வந்தடைய குறைந்தது 4 ஆண்டுகளாவது ஆகியிருக்கும். அளவு, எடை இரண்டும் காற்றில், நீரில், நிலத்தில் மாறுகின்றன. ஆகையால் அளவு என்று சொல்லப்படுவது ஒரு மாயத் தோற்றம், நம்பத்தக்கது அல்ல. உங்கள் எலும்புகள், தோல், உடல், சுற்றுப்புறம் மற்றும் ஐம்பூதங்கள் எல்லாவற்றையுமே அளந்து விடலாம். அளந்து அவற்றிற்கு ஒரு மதிப்பும் தர முடியும். எனவே முழு உலகும் ஒரு மாயை. எல்லா அளவுகளும் மற்றொன்றை சார்ந்தே புரிந்து கொள்ளப்படுகின்றன. ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு அத்வைத தத்துவத்துடன் இருமையற்ற ஒருமை நிலை தொடர்புடையது. ஆனால் எது மாயை அல்ல? எவற்றை அளக்க முடியாதோ அவையெல்லாம் மாயை அளவல்ல. 1 அவுன்ஸ் அன்பு, 2 அவுன்ஸ் அமைதி, 5 கிலோ மகிழ்ச்சி என்று உங்களால் சொல்ல முடியாது. அதை அளக்க முடியுமா? முடியாது. உன் உடலுக்கு எடை உண்டு, உனக்கு இல்லை. சத்தியத்தை அளக்க முடியாது, ஆனந்தத்தை அளக்க முடியாது, அழகை அளக்க முடியாது. இவை யாவும் மெய் உணர்வின் அல்லது ஈஸ்வரனின், தெய்வத்தின் பகுதியே. அவை மாயை எனப்படும். கட்டுப்படுத்தலை விட்டுவிடுதல். கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுவதில் பலருக்கு பிரச்சனை உண்டு. இதனால் தவிப்பு, அமைதியின்மை ஆகியவை ஏற்படுகின்றன. உறவுகள் எரிச்சல் ஊட்டுகின்றன, விரிசல் அடைகின்றன. விழிப்புணர்வுடன் பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறீர்களா? எது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஒரு கால் நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கும் நிலையின் ஒரு சிறு பகுதி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கலாம். என்ன, அப்படித்தானே? தூங்கிக் கொண்டிருக்கும் போது அல்லது கனவு கொண்டிருக்கும் போது நீங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. உங்களிடம் தோன்றும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அவற்றை வெளிப்படுத்த உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். எனினும் அவை உங்கள் முன் அனுமதி இல்லாமலேயே உங்களை வந்து அடைகின்றன. உங்களின் உடலின் பெரும்பான்மையான செயல்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் கிடையாது. ஒன்று உங்களுக்கு தெளிவாக தெரியுமோ இல்லையோ, எப்பொழுது நீங்கள் உங்கள் கட்டுப்படுத்தும் உணர்வை விட்டு விடுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையிலேயே ஓய்வு எடுக்கிறீர்கள். யாரோ ஒருவராக உங்களை அடையாளம் காட்டிக்கொள்வது என்பது உங்களை முழுமையாக ஓய்வு பெற விடுவதில்லை. அது உங்களின் செயல்தரத்தை குறுக்கி விடுகின்றது. தொழிலும் ஆன்மீகமும். பெரும்பாலும் ஆன்மீகவாதிகள் தொழிலை தாழ்வாக நோக்குவதும், தொழில் புரிந்துபவர்கள்
ஆன்மீகத்தை நடைமுறைக்கு உதவாது என்று தள்ளி வைப்பதும் சாதாரணமாக நிகழ்கிறது. ஆன்மீகம் இதயம், தொழில் கால்கள், இப்படித்தான் பழங்கால மக்கள் கருதினர். இவை இரு நிலைகளும் இல்லாமல் ஒரு தனி மனிதனோ அல்லது சமுதாயமோ முழுமை அடையாது. பொருள் சுகத்தை தொழில் தருகிறது. மனம் மற்றும் உணர்ச்சி நிலையில் ஆன்மீகம் நலனை தருகிறது. தொழிலில் ஒழுக்கத்தையும் நேர்மையான நடத்தையையும் ஆன்மீகம் தருகிறது. உடல் மனம் தொகுப்பில் ஒன்று உடலையோ அல்லது மனத்தையோ சுகத்தை இழக்கச் செய்தால் இரண்டையுமே சுகத்தை இழக்கச் செய்ததாகத்தான் அர்த்தம். ஏழ்மையிலும் ஏழ்மையான மக்களிடம் அவர்களது அடிப்படை தேவைகளை பேணாமல் ஆன்மீகம் பற்றி பேச முடியாது. அவர்களுக்கு பொருளாதார ஆதரவு தேவை. இந்த உலகில் தொண்டில்லாத ஆன்மீகம் இல்லை. பொருளாதார தேவைகள் புறக்கணிக்கப்பட்டால் தொண்டு நிகழாது. வெறும் உதட்டளவில் மட்டும் தொண்டு நிகழாது. தொண்டு தொடர்ந்து நடக்க பொருளாதாரம் தேவை. ஒவ்வொரு அமைப்பிலும் குறைபாடுகள் உள்ளன. முதலாளித்துவம் ஏழைகளை தமக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்திக் கொள்கிறது. பொதுநல கோட்பாடு சோஷலிசம் தனி மனிதனின் படைக்கும் திறனையும் தொழில் முனைவோரின் ஆர்வத்தையும் தனித்து விடுகிறது. பொதுநல கோட்பாட்டிற்கும் முதலாளித்துவத்திற்கும் இடையே பாலமாக ஆன்மீகம் இருக்கிறது. முதலாளித்துவம் சார்ந்தோருக்கு தொண்டாற்றும் இதயத்தையும் பொதுநல கோட்பாளர்களுக்கு புதிய வழிகளை அமைத்துக் கொள்ளும் ஆர்வத்தையும் ஆன்மீகம் தருகிறது. நகைச்சுவையும் அவமதிப்பும். நகைச்சுவை எதையும் தாங்கும் சக்தியாக இருந்து உங்களை அவமதிப்பிலிருந்து காப்பாற்றுகிறது. உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு இருந்தால் நீங்கள் ஒருபோதும் அவமதிக்கப்பட முடியாது. மேலும் அவமதிக்கப்படுவதை நீங்கள் மறுத்துவிட்டால் வெல்ல முடியாதவர்களாக ஆகிவிடுவீர்கள். நகைச்சுவை எல்லோரையும் ஒன்றாக சேர்க்கிறது. ஆனால் அவமதிப்பு எல்லோரையும் பிரித்து விடுகிறது. அவமானத்தாலும் நிந்தையாலும் பிரிக்கப்பட்டு துன்பத்தில் திணறும் ஒரு சமுதாயத்தில் நகைச்சுவை என்பது தூய காற்றை சுவாசிப்பது போன்றது. நல்லதொரு நகைச்சுவை உணர்வு உங்களை அச்சம் மற்றும் கவலையில் இருந்து விடுவிக்கின்றது. பரிவு மற்றும் அக்கறையோடு நகைச்சுவை சேர்ந்திருக்க வேண்டும். பரிவும் அக்கறையும் இல்லாத அல்லது பொருத்தமான செயல்பாடு இல்லாத வெறும் நகைச்சுவை ஆழமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டி உங்களை அனுபவர்களை எரிச்சல் அடைய வைக்கும். ஒரு சங்கடமான சூழ்நிலை. நீங்கள் ஏன் சங்கடமாக உணர்கிறீர்கள்? எப்படி அதிலிருந்து மீள்வீர்கள்? நீங்கள் எப்போதும் பிறர் கவனத்திற்கு உரியவராக இருந்து திடீரென ஒதுக்கப்பட்டு விட்டால் அப்போது அச்சூழ்நிலையை நீங்கள் சங்கடமாக உணரலாம். அதேபோல எப்போதும் ஒதுங்கியிருக்கும் நீங்கள் திடீரென எல்லோருடைய கவனமும் உங்கள் மீதுள்ள சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் நீங்கள் படபடப்பை அனுபவிக்க நேரலாம். ஓயாது உழைக்கும் ஒருவருக்கு வேலை எதுவுமில்லை என்றாலும் பொறுப்பற்ற ஒருவர் பொறுப்புகளை எதிர்கொள்ள நேரிட்டாலும் கூட அவர் படபடப்பை அனுபவிக்கலாம். கட்டளையிட்டே பழக்கப்பட்ட நீங்கள் திடீரென கட்டளைகளை நிறைவேற்றும்படி நேரிட்டாலும் அல்லது கட்டளைகளை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள பழக்கப்பட்ட நீங்கள் கட்டளைகளை பிறப்பிக்க நேரிட்டாலும் நீங்கள் அந்த சூழ்நிலையை சங்கடமாக உணரலாம். அடிக்கடி நாம் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சங்கடப்படும் போது அது நமது ஆராய்ந்து அறியும் ஆற்றலை தடுத்து சிதைத்து விடுகிறது. நீங்கள் இருக்கும் சூழ்நிலை தவிர்க்க முடியாததாக இருந்தால் அதை சகித்து கொள்ளுங்கள். அது தவிர்க்கக்கூடியதாக இருந்தால் அதிலிருந்து விலகிச் செல்லுங்கள். அது உங்கள் திறமைகளை வளமாக்கும் என்றால் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு சங்கடமான சூழ்நிலையும் நீங்கள் எந்த சூழ்நிலையும் வசதியுள்ளாக ஏற்கும் திறனை உங்களில் அதிகரிக்க செய்கிறது. ஒவ்வொரு சங்கடமான சூழ்நிலையும் நீங்கள் ஞானத்தில் எவ்வளவு ஆழ்ந்து உள்ளீர்கள் என்பதை கண்டறியும் சோதனை. சங்கடமான சூழ்நிலையில் உள்ள எதையாவது நேசியுங்கள். இது உங்களை அந்த சூழ்நிலையில் வசதியுள்ளவராக நீங்கள் உணரும் திறனை அதிகரிக்க செய்யும். இப்போது யாரும் உங்களை தூண்டிவிட முடியாது. மேலும் நீங்கள் தன்னில் நிலைத்தவராகவும் அசைக்க முடியாதவர்களாகவும் ஆவீர்கள். இத்துடன் என்னுடைய தொகுப்பு உரையை முடித்துக் கொள்கின்றேன். நேரம் கருதி காலம் கருதி எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. வான்வாசக வட்ட அன்பர்கள் அனைவருக்கும் ஞானாசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி.